நான் இன்னைக்கு செய்ய போகிறது பாலக் பன்னீர். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது பாலக்ங்கிறது பசலைக்கீரை. இதை வந்து என்னென்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சுகர் அண்ட் சால்ட் இதை வந்து அதாவது க்ளோஸ் பண்ணி வைக்காமல் வேக வைக்கிறப்போ அப்படியே வந்து நம்ம பாயில் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கு தேவையான மசாலா தக்காளி, கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள் போட்டு செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பாலக் பன்னீர். ஃபஸ்ட்டு வந்து நான் பாலக்கு நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கணும். இது வந்து 2 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் உள்ள. இதை வந்து என்னென்னா மூடி போடாமல் நம்ம வேக வைக்கணும். இதுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு பாயில் பண்ணிக்கலாம். ஒரு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒரு நல்லா கொதித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா அந்த லீஃப் வந்து மாறணுன்னே தெரியும். நம்ம அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது வெந்த உடனே என்ன பண்ணால் நம்ம வந்து அதாவது பச்சை தண்ணியில் போட்டு வச்சிடணும். அப்போ தான் வந்து கலர் மாறாமல் இருக்கும். நம்ம குக்கரில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதாவது பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பாலக் வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம பச்சை தண்ணியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம தனியாக வந்து பியூரி பண்ணி வச்சுக்கணும். அதாவது மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கணும். பாலக் பன்னீர் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, பூண்டு வந்து நீங்கள் வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சீரகம், 3 தக்காளி. பன்னீர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, அதாவது 250 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். பாலக் வந்து நான் வந்து நல்லா பாயில் பண்ணி பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா அரைச்சிக்கணும். அதே மாதிரி 3 தக்காளி, மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயை வச்சாச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு போடலை. இதுக்கு வந்து பூண்டை மட்டும் நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு சிலருக்கு இஞ்சி தேவைன்னா நீங்கள் வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுருக்குறோம். அதாவது அரைச்சின்னா நான் வந்து ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி பண்ணலை, ஜஸ்ட்டு பச்சை மிளகாய் அரைப்படுற மாதிரி பண்ணியிருக்கேன். இதே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து மினிமம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம அதாவது தக்காளி வந்து நான் நல்லா அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள் இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து பச்சை வாசம் வந்து போகும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து வெங்காயம் நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுட்டு போடணுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நரன்னு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது வந்து அதாவது 20 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணணும். இப்போது 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் எல்லாம் மேலே வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நல்லா கொதிக்கட்டும். நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. வந்து நம்ம பன்னீர் போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து கொதிச்சா போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. நான் பாலக் பன்னீர் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.